லாவட்சுவினுடைய 11வது பாடல், இருப்பதை வைத்துக்கொண்டு இல்லாததை உபயோகி அப்படின்னா, we join spokes together in a wheel, but it is the center hole that makes the wagon move. We shape clay into a pot, but it is emptiness inside that holds whatever we want. We hammer wood for a house, but it is inner space that makes it livable. We work with being, but not non-being is what we use. ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை இணைப்பதற்கு நிறைய கம்பிகள் தேவைப்படுது. கம்பிகள்ன்ற பொருள் தேவைப்படுது. ஆனால் அந்த மையத்தில் காலி இடம், ஒரு ஓட்டை தான் இருக்கும், வெளி ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் அந்த ஒரு வாகனத்துக்கு இயக்குவதற்கு அந்த வெளி தான் காரணமாக இருக்கு, பொருள் காரணமாக இல்லை. அப்போது என்னதான் கம்பிகள் வலுவானதாக இருந்தாலும் நடு மையத்தில் வெளி இருக்கிறது. அந்த வாகனம் இயங்குவதற்கு, அது ஓடுவதற்கு எதுவும் இல்லாத அந்த வெற்ற வெளி தான் காரணமாக இருக்கிறதுன்றாங்க. நாம் ஒரு பானை செய்கிறோம். அந்த பானையில் மண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி இதில் ஒரு செய்து வைக்கிறோம். ஆனால் பானைக்குள்ளே இருக்கிற காலி இடத்த தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே எதை வேணாலும் போட்டு வைக்கிறதுக்கோ, அதை தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கோ, எதை வேணால் பயன்படுத்துறதுக்கு அந்த வெளி அதுக்கு அனுமதி கொடுக்குது. அந்த பானைன்ற ஒரு பொருள், அந்த பொருளும் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற காலி இடம் தான் அனுமதி கொடுக்குது நம்ம அதை பயன்படுத்துவதற்கு. We hammer wood for a house, but it is the inner space that makes it livable. நாம் பெரிய பெரிய கட்டையை வச்சு வீடு கட்டுறோம். வீடு கட்டிட்டு எல்லாமே செவுரு போன்றதெல்லாம் கட்டுறோம். ஆனால் செவருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனால் காலி இடத்த தான் பயன்படுத்தப்படுது. அதுதான் வாழ முடியும். we work with being. நாம் இந்த உடலை வைத்துக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் பீயிங் சொல்லக்கூடிய அந்த சுத்த சைதன்யம், சுத்த வெளியினால தான் அதை பயன்படுத்தி தான் நம்ம வாழறோம். இந்த ஸ்தூலம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எது என் பிறப்புக்கு முன்னாடி இருந்ததோ, எது என் பிறப்புக்கு பின்னாடி இருக்க போகிறதோ அதுதான் நான் பீயிங் அப்படின்னு. நான் பீயிங்னா அந்த வெளித்தன்மை. எப்படி சார் பிறப்புக்கு முன்னு இறப்புக்கு பின்னு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால், வார்த்தைகளே நம்ம சொல்கிறோம், அவர் உயிரை இழந்தார் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம வச்சுருக்கோம். ஒரு பொருள் வீட்டில் நமக்கு ஒரு பேனா வச்சுருக்கோம், பேனாவை இழந்துட்டோம், காணாம போச்சு அப்படின்னா அது இல்லை. அப்போ உயிர் காணாம போச்சு அப்படின்னா he lost his life, இல்லாட்டி he passed away இங்கிலீஷில் இருக்குது. he passed awayனா கடந்து சென்றார், இந்த உடலை விட்டு கடந்து சென்றார். அப்போது நாம் இந்த உடல் இல்லை, நான்றது இந்த நான் பீயிங், இந்த சுத்த வெளி. இது தற்காலிகமாக ஒரு உடலை எடுத்து இது பணியாற்றி வருகிறது அப்படின்னு. அப்போது வெளினா என்ன, ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் ஸ்பேஸை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா நேரத்திலும் ஸ்பேஸ், நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு இடையே இருக்கிற அந்த வெளி, அந்த காலி இடத்துனால தான் அடுத்த வார்த்தை புரியுது. 2 வார்த்தைக்கு தொடர்ச்சியாக வார்த்தைகளே இருந்ததுன்னா புரியாது. ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடன்னு இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாக பேசுறது புரியாது. 2 வார்த்தைக்கு இடையே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், 2 மூச்சுக்கு இடையே ஒரு ஸ்பேஸு, 2 செல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செல்லுகளுக்கு இடையே ஒரு ஸ்பேஸு. எல்லாமே எல்லா நேரத்திலும் 100% நம்ம வெளியே தான் பயன்படுத்திட்டோம். வீட்டு விட்டு வெளியே போனால் வெளியில் தான் போக முடியும். வெளியே எங்கேயோ இருக்குது இல்லை, அடுத்த உங்கள் மூச்சுக்கு இடையில் இருப்பது வெளி. அந்த வெளியே இருப்பதனால தான் மூச்சு இருக்கு. அப்போது இருப்பதை வைத்துக்கொண்டு, இருப்பது என்பது மூச்சுன்னு வச்சுக்கிட்டா, இருப்பது என்பது வார்த்தைன்னு வச்சுக்கிட்டா, இல்லாததை உபயோகி. இல்லாததுன்றது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பயனுடையதாக இருக்கிறது. அதனால் வெளி தான் எல்லாவற்றையும் உருவாக்கியது. அதிலிருந்து தான் எல்லாம் பூத்தது. எல்லா விதமான
விஷயங்களும் அதுக்குள்ளே தான் நடக்குது. அந்த வெளியின் தன்மையை புரிந்து கொள்ள நாம் இடைவெளி, மனதிற்கான இடைவெளி, எண்ணத்துக்கான இடைவெளி அதிகப்படுத்த அந்த வெளியின் தன்மை எவ்வாறு என்பதை புரிந்து கொள்ள முடியும்.